பிரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் சிம்பேட்டுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒன் வே சபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பானது என் வேலை இன்னும் வரவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக வேளையில் மனசில் நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும். ஆமென். நிறைய காரியங்களை குறித்து நிறைய கேள்விகள் நமக்கு அதிகமாக இருக்கும். ஆமென். நம்ம எண்ணத்தில், நம்ம மனதில், நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை குறித்து அநேக விதமான கேள்விகள் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ மாறுமோ, எப்போ மாறும், எந்த சூழ்நிலை மாறும்? ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிற காரியம்னா, அவருடைய டைம், அவருடைய வேலை இன்னும் வரலை. எத்தனை பேர் இந்த செய்திக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. அவர் நிச்சயம் பேசுவார். இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டுக்கிறோம். சொல்ல கவலைப்படாத மனுஷன் யாருமே இல்லை. ஆமென். யாருக்கு கவலை இல்லாமல் வந்திருக்கிறீங்க? மனுஷன் ஏதாவது ஒரு கவலை, ஃபைனான்ஸை குறித்து கவலை இருக்கும், வேலையை குறித்து கவலை இருக்கும், குடும்பத்தை குறித்து கவலை இருக்கும், மற்ற எல்லா காரியத்தை குறித்து நாம் கவலைகள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம். இந்த தலைப்பு நான் எடுத்தது கானா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். மரியாள் வந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல, என்னுடைய வேலை கொஞ்சம் என்னோட பேசுறீங்களா? என் வேலை இன்னும் வரலை. ஆனால் இந்த காரியத்தை நான் எடுத்து இன்னொரு காரியத்துக்குள்ள நான் போக ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். எடுத்துக்கொள்வோமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனம் 1-9 வரை ஒருத்தர் வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும்? நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம் இந்த கதையை. ஆமென், ஹல்லேலூயா. 38 வருஷமாய் ஒரு மனுஷன் இங்கே வியாதியாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நாமும் அநேக வேளையில் காத்திருப்பது என்பது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். ஆமென். ரொம்ப நாளாக ஒரு காரியத்துக்கு நாம் காத்திருப்பது ஒரு கடினமான ஒரு காரியம். ஆமென். ஒரு காரியத்துக்காக நாம் ஏங்கி ஏங்கி, ஒரு காரியத்துக்காக நாம் பிரயாசப்பட்டு, ஒரு காரியத்துக்காக நாம் ஆசைப்பட்டு, ஒரு காரியத்துக்காக நம்ம அநேக முயற்சிகள் செய்து அந்த காரியம் இன்னும் நம்ம கையில் வந்து சேரலைன்னா, இன்னும் நம்ம வாழ்க்கையில் நடக்கலைன்னா, அது ரொம்ப ஒரு மன உளைச்சலான ஒரு காரியமாய் மாறும். அநேக வேளையில் முயற்சி செய்வதை நம்ம என்ன பண்ணிடுவோம்? விட்டு விடுவோம்.
ஏன் விட்டு விடுவோம்? நம்ம சோர்ந்து போயிடுறோம். எவ்வளோதான் கேட்கறது, எவ்வளோ நாள் காத்திருப்பது? ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாரு. உங்களுக்காக தான் இந்த வார்த்தை, என் நேரம் இன்னும் வரவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை உற்சாகப்படுத்த சொல்லுகிறேன், நீங்க காத்திருங்க. ஆண்டவருடைய நேரம் இன்னும் வரல. ஹல்லேலூயா. அந்த நேரம் வர வரையிலும் நீங்கள் காத்திருங்க. கர்த்தர் நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்வார். அவரால் முடியாது எதுவும் இல்லை. இங்க இந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது, இந்த ஆட்டு வாசலுக்கு 5 மண்டபங்கள் உண்டு. அந்த குளத்தில் தேவ தூதர்கள், அவங்களுடைய நம்பிக்கை இருந்தது, எப்போதாவது இறங்கி அந்த குளத்தை கலக்குவான். அந்த குளத்தை கலக்கும் பொழுது யார் முந்தி போய் முதலாவது அந்த குளத்தில் இறங்குறாங்களோ அவன் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவன் குணமாயிருவான். ஹல்லேலூயா. ஆனா இங்க ஒருத்தன் என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு காரியம், 38 வருஷம் ஒருத்தன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த இடத்துல. ஆமென். ஒரு இன்ச்சா நவுந்தா கூட 1 வருஷத்துல போய் சேர்ந்திருக்கலாம், மாச கணக்கில் சேர்ந்திருக்கலாம். பரவாயில்ல, நான் அவனுக்கு 5 வருஷமே கொடுக்கிறேன். நான் அவன் எப்படியாவது தவழ்ந்து போய் ஒரு காலை எடுத்து உள்ள விட்டுருந்தாலும், அல்லது கைப்பிடி தொங்கிக்கிட்டு காலை ரெடியா தூதனுக்கு சொன்ன இப்படி லப்பாஸ் பண்ணணும் உள்ள உழுவுற மாதிரி இருந்தாலும் எப்படியாவது அவன் சுகமாக இருப்பானா? இருக்க மாட்டான். ஆனால் என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு காரியம், 38 வருஷம் இவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களை நீங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அநேக சூழ்நிலை நீங்கள் ஆண்டவர்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கலாம். இன்னும் பதிலுக்கு 38 வருஷம் நம்மளே தாங்க முடியாது. ஒரு மனுஷன் காத்திருப்பது என்றால் 1 வருஷம் காத்திருக்கலாம், 2 வருஷம் காத்திருக்கலாம், 5 வருஷம் காத்திருக்கலாம். ஆனால் 38 வருஷம் ஒரு மனுஷன் காத்துட்டு இருக்கிறான்னா பெரிய விஷயம். 38 வருஷமும் இவனை முந்தி போய் உள்ள விழுந்துடுறாங்க. ஹல்லேலூயா. 38 வருஷம் இவன் தோல்வியை சந்திக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. 38 வருடமும் தோல்வியை சந்திக்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு வருகிறார். 6வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, படுத்திருந்த அவன் படுத்திருக்கிறான். இந்த சப்பானி படுத்திருக்கிற ஒரு சூழ்நிலையில படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்து நின்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தோ இல்லை நானோ யாரோ உங்களை பார்த்து நீங்க சுகமாகணும்னு விரும்புறீங்களா, உங்க கஷ்டம் மாறணும்னு விரும்புறீங்களான்னு நம்ம என்ன பதில் கொடுப்போம்? ஆமா, சுகமாகணும் விரும்புகிறோம். ஆனால் இங்கே இவன் ஒரு பதில் கொடுக்குறான். அந்த இடத்துல 7வது இடத்துல, அதுக்கு வியாதிசன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி வருகிறான். இந்த இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ வியாதி, இப்போ உன் வியாதி மாறணும்னு நீ விரும்புறியா, உன்னோட சூழ்நிலை மாறணும்னு விரும்புறியான்னு ஆண்டவர் கேட்கும் பொழுது அவனுடைய பதில், ஆண்டவரே, நான் போறதுக்குள்ள இன்னொருத்தன் போயிடுறான். ஆண்டவரே, 38 வருஷம் இது நடந்துகிட்டு இருக்கா. மறுபடியும் நான் சொல்றேன், என்னை ஆச்சரியப்படுத்திய ஒரு காரியம், 38 வருஷம் இதுதான் நடந்து கொண்டிருக்கு இவனுடைய வாழ்க்கையில. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம், இன்று நீங்க என்ன பிரச்சனையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அநேக வேளையில நீங்க உங்களோட சூழ்நிலையை நினைத்து காத்து கொண்டிருக்கலாம். நிறைய உங்களுடைய வேலை நிமித்தமாக இருக்கலாம், உங்களுடைய தொழில் நிமித்தம் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலை நினைத்து இருக்கலாம், உங்களுடைய நிறைய காரியங்களை குறித்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் வெகு காலமாய் இருக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிற ஒரு காரியம், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. ஹல்லேலூயா. இவனுடைய பரிதாபமான ஒரு சூழ்நிலை அவன் இந்த இடத்துல சொல்றான். அவனுடைய எவ்வளவு அங்கலாய்ப்பு இருந்தா அவன் இந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும். இன்னைக்கு நம்மளை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை. இன்னைக்கு அப்பா நம்மளை தூக்கி விடலாம், அம்மா நம்மளை தூக்கி விடலாம், கூட பிறந்த சகோதர சகோதரிகள் தூக்கி விடலாம். அநேக வேளை இவை எல்லாம் இருந்தும் நம்மளை தூக்கிவிட ஆள் இல்லை. அநேக வேளையில் இவங்கெல்லாம் இல்லாம சூழ்நிலை கூட நம்மளை தூக்கிவிட ஆள் இல்லை. ஆனா நான் சொல்றேன், நம்மை தூக்கிவிட ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தில் நான் இன்னொரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். இயேசு இந்த இடத்துல 6வது வசனத்தில் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் அவன் வியாதி சென்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக. என்ன சொல்றேன்னா, அதில் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை பார்க்கிறார். அவன் ரொம்ப காலமா அந்த வியாதியில இருக்கிறான்னு ஆண்டவர் அறிந்து அவன் இடத்துல வருகிறார். நீங்க படுகிற வேதனைகள், நீங்க கடந்து போற சூழ்நிலைகள், நீங்க கடந்து போகிற சில காரியங்கள் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக வேளையில ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடு, ஏன் எனக்கு இவைகள் சம்பவித்தது என்று அநேக வேளையில் நம்ம ஆண்டவரிடத்தில் நிறைய கேள்விகளை நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் ரெடியாகிறார். ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்த பிறகு இவனை அறிந்த தேவன் முதலாவது இவனை தேடி வந்து ஆண்டவனுக்கு சுகம் கொடுத்திருக்கலாம். ஆனா இவனுடைய நேரம் இந்த நாள்ல தான் வந்தது. ஹல்லேலூயா. இந்த நாள்ல தான் ஆண்டவர் அவனை தேடி வந்து அவனை சந்திக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே 8வது வசனம் வாசிங்க. ஆமென். இயேசு அங்க சொல்லுகிற காரியம், இயேசு அவனை நோக்கி எழுந்திரு. இவ்வளவு நாள் அவன் காத்திருந்துட்டான். உன் படுக்கைய எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா. இவனுடைய சம்பவம் இன்னைக்கு நம்மளை தூக்கிறதுக்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், நம்மளை ஏற்றி விடுறதுக்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நடத்தி கொண்டு போன விதம், இன்னைக்கு சொல்லுகிற ஆண்டவர் நம்மளை நடத்துகிற விதம் நம்மளுக்கு புரியாது. அநேக வேளையில குழப்பமா இருக்கும். ஆண்டவர் கொண்டு போகிற பாதைகள் அநேக வேளையில நம்முடைய ஞானத்துக்கு ஆண்டவரை ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் நீங்க கொண்டு போகிற பாதை ரொம்ப கரடு முரடா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் எப்படியும் நம்மளை கரை சேர்க்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இன்னைக்கு வேஸ் பாருங்க, நம்ம போடும் பொழுது நான் இந்த சம்பவத்தில் நான் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன். அநேக வேளையில நாம் போகும்பொழுது, தெரியாத ஒரு ஊருக்கு போகும் பொழுது அந்த பாதை ஒரு தாமான்ல ஏற்றும் இறக்கும், ஒரு கம்பத்து பாதையில் கொண்டு போகும். நாம் புரியாது, நாம் போகிற வேஸ் சரியா போதா, மறுபடியும் அடைச்சிட்டு நோட்டி போட்டு பார்ப்போம், மறுபடியும் இது சரியா போதா, நம்மளுக்கு குழப்பம். ஆனால் அது எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு அவைகள் சரியாய் கொண்டு நம்மளை சேர்த்துவிடும். இதே போலதான் ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிற பாதைகள் நம்முடைய அறிவுக்கு எட்டாமல் இருக்கும். வசனம் சொல்லுது, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயம் நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அநேக புரியாத பாதைகள்ல அவர் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற தேவன், நம்மளுக்கு தெரியாத பாதைகளை நம்மளை சுமந்து கொண்டு போகிற தேவன் அவர். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெறும் 40 நாள்ல போக வேண்டிய இந்த கானானுக்கு எத்தனை வருஷமானது? 40 வருஷமானது. ஹல்லேலூயா. ஆமென். அவங்க கொண்டு போகிற பாதை ஜனங்க முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் பசாம குமட்டிக்காயும் வெள்ளரிக்காயும் தின்னுக்கிட்டு நாங்கள் அங்கிருந்தோடு தான் ஆண்டோடைய சமூகத்தில் அவங்களுடைய சத்தம் எட்டினது. ஆண்டவரை யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அங்கே வரும் பொழுது ஜனங்கள் நிந்திக்கப்படுகிறாங்க. வேதம் நல்லா சொல்லுது, அவங்களுடைய கூக்குரல் தேவனுடைய சன்னதியில் எட்டினது.
இன்னைக்கு உங்களுடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதியில எட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜனங்கள் அவ்வளோ பாடுகள் படும் பொழுது ஆண்டவர் அதை கேட்டு மோசே மூலமாய் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். போகும்போது ஜனங்கள் முறுமுறுப்பு முறுமுறுப்பு முறுமுறுப்பு, எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு அது இல்லை, இது இல்லை, இவ்வளோ காரியங்களை சொல்லும் போதும் ஆண்டவர் பொறுமையா அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்தார். எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். தண்ணீரை கொடுத்தார், காடையை கொடுத்தார், அவங்களுக்கு வேண்டி அவங்களுடைய வஸ்திரம் கிளியில, அவங்களுடைய பாதரட்சை தேயில, ஆண்டவர் சகலவற்றையும் அவங்களை நடத்தி கொண்டு போனார். இரவேளை மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் அவங்களை வழிநடத்த ஆண்டவர் எப்படி அவங்களை பாதுகாத்து நடத்தினார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் அல்ல. எப்படி அவர்களை பாதுகாத்து நடத்தி கொண்டு போனார். தேவ தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை கொடுத்து அவர்களை வழி நடத்தின தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவு நல்ல தேவன். இன்னைக்கு ஆண்டவர் கொண்டு போகிற பாதைகள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். இன்று நான் சொல்லுகிறேன், என்ன சிச்சுவேஷனில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோன்னு தெரியாது. அநேக வேளையில் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு வரும் பொழுது, அநேக வேளை யோசிக்கும் பொழுது, ஊழியத்தில் 30 வருஷம் முன்னுக்கு வந்தாச்சு. என்னுடைய காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 17 வயசில் பாஸ்டருடைய அப்பா என்னோடய ஊழியத்தை ஃபுல் டைமாக எடுக்கிறதுக்கு பேசும்பொழுது என்னுடைய வயது 10. அப்போ பாஸ்டர் ஃபுல் டைமில் இருந்தார், அவருடைய சிஸ்டர் ஃபுல் டைமில் இருந்தாங்க. எனக்கு அந்த வயது 10. ஆண்டவர் அப்பொழுதே ஊழியத்தில் எனக்கு நிறைய தீர்க்க தரிசனம் வரும். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். நமக்குள்ளேயும் வரும், சரி ஆண்டவர் ஊழியத்தை நம்ம செய்ய போகிறோம், ஊழியத்தில் நம்ம வாழ போகிறோம், ஊழியத்தை நம்ம எடுத்து செய்வோம். அந்த வயசில் வைராக்கியமாக சேச்சின்னு நம்ம இருந்த காலங்கள். ஆனால் வரும் போவோம், சில சமயம் ஊழியக்காரர்கள் படுகிற பாடுகளை பார்த்து பின்னால் போகிற ஒரு சூழ்நிலை, ஊழியத்தில் வருகிற பிரச்சனைகளை பார்த்து பின்னால் போகிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும். எனக்கு இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு 30 வருஷம் எடுத்துச்சு. இதுக்கு சாட்சி நம்ம போதக. ஹல்லேலூயா. அவருடைய வேலை எப்போ வந்துச்சு தெரியுங்களா? நான் பைபிள் ஸ்கூல் படிக்க போகிறது அவருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. சசிக்கு தெரியும். இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்த காரியம் போல இருக்கும். ஆனால் அவருடைய வேலை அப்போ தான் வந்துச்சு. நிறைய காரியங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சு இவன் பாஸ்டர் ஆயிடக்கூடாது பார்த்த கூட்டங்கள் நிறைய உண்டு. நான் பாஸ்டரானா தப்பா? ஆமென். ஹல்லேலூயா. அநேக வேலையில் ஊழியத்தை நினச்சிக்க ஒரு வேகத்தில் பாஸ்டர்கிட்ட சொன்னேங்க வர்றப்ப, அப்போ சார் என்னோடய தரிசனம் அங்கே இருக்குது, நாங்கள் வரேன், ஆனால் திருப்பி என்னுடைய தரிசனம் பாஸ்டருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, திருப்பி என்னோடய தரிசனம் வந்தால் நான் போயிடுவேன். ஆனால் சுற்றி முற்றி பார்க்கும் பொழுது வித்தியாசமான காரியமாக இருந்தது. திடீர்னு பைபிள் ஸ்கூலில் படித்த நாட்கள் முடிந்து திரும்பி ஒரு நாள் திடீர்னு கூட்டு வந்தார். இவர் எதுவுமே திடீர் தோசை, திடீர் இட்லி, இந்தமாரி திடீர்னு ஒரு காரியத்தை கொண்டு வந்தார். ஐயா நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஊழியத்தை ஏற்படுத்த போகிறாங்க. நானும் பார்த்தேன், நம்மளும் அங்கே தான் ஒரு பிளானை போட்டிருந்தோம், இவர் மூலியமாகவே வருது, ஓகே இறங்கிடலான்னு இறங்கிட்டேன். 30 வருஷம் அனுபவம் உள்ளவன் நான். அநேக ஊழியக்காரர்கள்கிட்ட நான் இருந்தவன். ஆனால் 30 வருஷம் கழிச்சு இந்த ஊழிய பாதையில் அநேக பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள், ஆன்லைனில் கூட பார்த்துட்டு இருக்கிறவங்க சில பேர் இருப்பீங்க, ஊழியத்தில் இறங்கினா தான் அதோட வழி தெரியும். ஊழியக்காரர் கூட நீங்கள் அநேக வேலை கடந்து போயிருக்கலாம், வருஷக்கணக்காக ஊழியக்காரர் கூட படுத்து இருக்கலாம், சாப்பிட்டு இருக்கலாம், அவங்களோட கூட எங்கே வேணால் போயிருக்கலாம். ஆனால் அந்த ஊழியத்தை முழுமையாக நீங்கள் எடுக்கும் பொழுது உன்னுடைய சுயம் சாகணும், உன்னுடைய எல்லா காரியமும் மாறணும். அந்த வழி வித்தியாசமான ஒரு வழி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேலை அப்போ தான் எனக்கு வந்தது. ஹல்லேலூயா.
இங்கே இந்த 38 வருஷம் ஒருத்தன் போராடிட்டு இருக்கிறான். தோல்வி அவன் வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டே இருக்கிறான். 38 வருஷம், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், 38 வருஷமாய் அவன் தோல்வி 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 தோல்வி, அவனுடைய வாழ்க்கையில தோல்வி. அவன் சொல்றான், என்னை தூக்கிட்டு போய் விடுறதுக்கு எனக்கு யாரும் இல்லை, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, நான் போறதுக்குள்ள இன்னொருத்தன் குதிச்சிடுறான். இன்னைக்கு அநேக வேளையில நம்மளை தூக்கி கொண்டு போக யாரும் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு தூக்க யாரும் இல்லை, அவர் இருந்தார். அநேக வேளை இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுக்கு அவர் இருக்கிறாரு. அநேக வேளை அந்த பிரதரை பற்றி தெரியும், அவரை தூக்க யாரும் இல்லை. ஏன்னா சிலரோட சிச்சுவேஷன் நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் தூக்குவார், ஆண்டவர் தூக்கி கொண்டு போவார். இவனுடைய பாடுகளை அறிந்து தேவன் அவனை தேடி வர்றாரு. இனி நீ போய் 38 வருஷம் நீ தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிற, நான் வரேன்னு அதனால தான் அந்த கேள்வி அங்கே கேட்குறாரு. நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? அவனுடைய மன வழியில் அவன் சொல்கிறான், நான் ஆண்டவரே 38 வருஷம் ட்ரை பண்ணுறேன், எனக்கு முன்னுக்கு இன்னொருத்தனை போய் போட்டுடுறாங்க, இன்னொருத்தன் போய் விழுந்துடுறான், என்னால் முடியலை. தோல்வியை கண்டு துவண்டு போயிருக்கல தேவனுடைய பிள்ளைகளே. அநேக காரியங்கள் முயற்சி செய்து துவண்டு போயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை நிச்சயம் தேடி வருகிற ஒரு நாட்கள் வரும். அவருடைய வேலை வரும், அவருடைய சூழ்நிலைகள் வரும், மாறும். அநேக வேளையில் நம்முடைய சூழ்நிலை அநேகளுக்கு கிண்டலாக இருக்கும். அநேக வேளை நம்முடைய சூழ்நிலை நம்மளுக்கு அது பெருசாக இருக்கும். கலங்காதீங்க, ஆண்டவர் நிச்சயம் நடத்துவார், நிச்சயம் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன், நடக்கும். உங்களுக்கு புரியும் அது தம்பி, நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். அநேக வேளை அந்த வழி கடந்து போகிற நமக்கு தான் புரியும். அநேக வேளையில் அது மற்றவர்களுக்கு கிண்டலும் கேலியுமாக இருக்கும். அநேக வேளை அது மற்றவங்களுக்கு ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிற, என் வேலை இன்னும் வரலை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது பார்வோன் ஒரு புறம் துரத்தி கொண்டு வருகிறான் ரதத்தோட. எல்லாம் வந்த பிறகு மின்னுக்கு செங்கடல் நிற்குது. இங்கிட்டு போனாலும் செத்துருவோம், இங்கிட்டு போனாலும் செத்துருவோம், நடுவில் நின்றுக்கிட்டு தடுமாறுகிற ஒரு சூழ்நிலை. அநேக வேளை ஆண்டவருடைய வல்லமை எப்போ தெரியுங்களா தெரியும்? நம்ம முடிஞ்சிச்சு, நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே முடிய போது சூழ்நிலை தான் ஆண்டவருடைய வல்லமை அவர் காட்டுகிற ஒரு நேரம் வரும். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு கதை சொல்கிறேன். கழுகு தன் கூட்டில் அந்த முள்ளில் அது கூட செஞ்சு ஆட்டுத்தோலை போட்டு சுகமாக வைத்திருக்கும் அதோட குஞ்சுகளை. ஆனால் ஒரு நேரம் வரும் பொழுது அந்த தோலை எடுக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் அவைகள் பறக்கணும், அவங்க உயர எழும்பணும். அதை எடுக்கும் பொழுது அந்த குஞ்சுகள் மேலிருந்து கீழே விழும் பொழுது விழுந்து சாக போகிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த தாய் கழுகு என்ன பண்ணும்னா உடனே கீழே வந்து தன் தோல்ல சுமந்து கொண்டு அவைகளை மேலே கொண்டு போகும். இப்படிதான் நம்முடைய ஆண்டவர் நம்மை சுமந்து. அநேக வேளை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. நீங்க எங்க முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ அங்க ஒரு ஆரம்பத்தை ஆண்டவர் வைக்கிறார். எங்க முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சு, இனி எழும்ப முடியாது, எல்லாம் சொல்லலாம், சுத்தி இருக்கிறவன் சொல்லலாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, எழும்ப முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா எங்க எழும்ப முடியாது சொல்றாங்களோ நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அங்க என் தேவனுடைய வல்லமையை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒன்றை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தன் பிள்ளைகளுக்காக செங்கடலை பிளக்க கூட தயங்க மாட்டார். உலக வரலாற்றிலே நான் சொல்லுகிற ஒரு காரியம், இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்ததில்லை. ஒரு செங்கடலை ஆண்டவர் தன் பிள்ளைங்க மேல அன்பு வச்சிட்டாருன்னா, தன் பிள்ளைய நேசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, தன் பிள்ளைகளை காப்பாற்றணும் முடிவு பண்ணிட்டாருன்னா, கடல் இல்லை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கூட ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கிற, கேள்வி கேட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உனக்காக அவர் செங்கடலை பிளக்க கூட தயங்க மாட்டார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஒன்னே ஒன்று சொல்றேன் நான், அவருடைய வேலை மட்டும் வந்துருச்சு, அவர் வேலை வரல, அதனாலதான் உன்னை எல்லாம் கேலியா பேசிட்டு இருக்கிறாங்க. அவருடைய வேலை வரல,
அதனால தான் தலை குனிஞ்சு நிற்கிறீங்க. அவருடைய வேலை வரலை, அதனால தான் பிசாசு நம்மளை பார்த்து இலக்காரமாக நினச்சி கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய வேலை மட்டும் வந்துருச்சு, நிற்க முடியாது. அவரோட டைம் வந்துருச்சு, உங்களுடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழியத்தக்க ஆண்டவர் செய்வார். உங்களை உயர்த்தினாரோ அப்படி உயர்த்துவார். ஆண்டவர் சொல்றாரு, நீ வேண்டுவதற்கும் நீ நினைப்பதற்கும் அதிகம் நீ கேட்கிற லெவல்ல செய்யற அளவுக்கு அவர் இல்லை. நீ கேட்கிற லெவலுக்கு கொடுக்கறதுக்கு அவர் இல்லை. நீ 10 கேட்டியா அவர் 100 செய்வாரு. நீ 500 கேட்டியா அவர் 1000 செய்வாரு. அதுதான் என் தேவனுடைய காரியம். ஹல்லேலூயா. கொடுக்கல, கிடைக்கல, ஒன்று கிடைக்கலன்னு இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம இருக்கலாம். கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா, ஆபிரகாமுடைய ஆஸ்தி இந்த பூமி தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஒன்றுமே இல்லாமல் தேவனை மட்டும் நம்பி வந்தான். ஹல்லேலூயா. தேவனை மட்டும் சார்ந்து வந்தான். 13வது வசனத்திலே சொல்லுது, 12வது அதிகாரத்தில் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். 13வது வசனத்திலே ஆபிரகாமுடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியல. ஜீசஸ் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. உங்கள் மேலே இன்னைக்கு திருவிருந்து இருக்கு. நம்மளுக்கு எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார். அவரை போல ஒரு தெய்வம் யாரும் நம்மளுக்கு இல்லை. நம்ம முதல்ல பாடன போல, நீ தவறும் போது உனக்கா தவிப்பார். நீ குழம்பும் போது குரலை கொடுப்பார். குழம்பாது அந்த வார்த்தை சத்தம் உன் காதில் கேட்கும். ஜீசஸ் அவ்வளவு நல்லவர். அநேக வேளையில் நம்ம ஆண்டவரை சரியா புரிந்து கொள்றது இல்லை. சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது பயந்து போகிறோம். சூழ்நிலை பார்க்கும் பொழுது ஒரு பயம் நம்மளை வாட்டுது. இது நடக்குமோ, இது நடக்காதோ, இது என்ன சூழ்நிலைக்கு போகும், நம்முடைய வாழ்க்கை என்ன சூழ்நிலை போய் முடியும், என் வாழ்க்கை எங்க போய் முடியும், அநேக வேலை என்னோட பிசினஸ் எங்க போய் முடியும், என்னுடைய வேலை எங்க போய் முடியும், என் ஊழியம் எங்க போய் முடியும்னு ஒன்றை நினைத்து கொள்ளுங்க. உங்க கையை பிடிச்சு நடத்துறது இயேசு. ஹல்லேலூயா. அவர் அதான் சொல்றாரு, ஒரே வார்த்தை மறுபடியும் சொல்றேன், என் வேலை இன்னும் வரல, என் வேலை இன்னும் வரல. நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இரு. என் வேலை இன்னும் வரல, நீ இன்னும் போராடி கொண்டு இரு. என் வேலை இன்னும் வரல, அது வரைக்கும் வெற்றி உன்னை வந்து சேரு வரையில நீ தோல்வியை சந்திச்சு கொண்டு இரு. அநேக வேளையில் நீ போராடி கொண்டு இரு. என் வேலை வந்துருச்சுன்னா உன்னை நான் மேல உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்போட வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது கூட அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு சொப்பனத்தை காணும் பொழுது அவன் நினச்சிட்டான் பெரிய லெவலில் ஆயிடலான்னு. ஆனால் அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு பாருங்க, இந்த சொப்பனத்திலிருந்து அவன் இங்கே பிரைம் மினிஸ்டர் ஆற வரைக்கும் அவன் சந்தித்த பாடுகள், போராட்டங்கள், அடிமை, இங்கேருந்து குளிர் அண்ணன் தம்பி தள்ளுறான், அங்கேருந்து இங்கேருந்து எகிப்துக்கு அடிமையாக விற்கப்படுறான், அங்கேருந்து ஜெயிலில் தள்ளப்படுறான், அவன் மேலே வீண் பழி விழுது, அங்கேருந்து அவன் கொண்டு ஆண்டவர் உயர்த்துறதுக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து மெக்டொனால்ட் போல தான் டிரைவ் த்ரூவில் போகிற மாரி இங்கே போயிட்டோன்னே மெக்டி நம்ம சார் ஸ்பைசி சிக்கனா இப்படி சொல்லிட்டு அப்படி காசை கட்டிட்டு அங்கே வாங்கிட்டு மெக்டி தாண்டறதுக்குள்ளே அந்த பெகர் முடிஞ்சிருது. ஆமாம் தம்பி, அதுக்கு பெகர் அங்கேயே உட்காந்து சாப்பிட்றலாம். இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாமே வந்து இப்படி கிடைக்கணும்னு தான் பார்க்குறோம். இப்படி போயிட்டு சொல்லிட்டு மைக்கில் சொல்லிட்டு இங்கே காசை கட்டிட்டு இங்கே பெகரை வாங்கிட்டு அந்த பெகரோட அந்த மெக்டொனால்டோட கேட்டை தாண்டறதுக்குள்ள பெகர் முடிஞ்சிருது. ஹல்லேலூயா. அவசரமாக வாங்கினா இப்படி தான் அவருடைய வேலை வரும், அவருடைய நேரம் வரும். அவருடைய காலங்களின் நேரங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதிக நாட்களாய், வெகு நாட்களாய் போராடி கொண்டிருக்கிறீங்களா? தோல்வி சந்திச்சு கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆண்டவர் நம்ம பக்கம் இருக்கிறாரு.
அவர் பாடலை போல பயம் இல்லை. நம்மளை நடத்துகிற தேவன் யார் என்றதை நம்ம அறிந்து கொண்டிருக்கணும். நம்ம பக்கம் யார் இருக்கிறார் என்றதை அறிந்து கொண்டு இருக்கணும். நம்ம கூட யார் நடந்து வருகிறார் என்றதை நாம் அறிந்து கொண்டோமானால் நாம் எதை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறோம், அவருடைய நேரம் வரலை, வந்துருச்சுன்னா வித்தியாசமாய் மாறிடும். நம்ம எழுந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஓ, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமையானவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. உன்னதமானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், அவர்தான் நம்முடைய நம்பிக்கை. ஓ ஹல்லேலூயா, அவர்தான் நம்முடைய நம்பிக்கை. இன்னைக்கு நான் நம்ப வேண்டியது அவரை தான். ஓ ஜீசஸ், ஓ தகப்பனே, உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே, ஓ உம்மை நம்பி இருக்கிறோம் ராஜா. தகப்பனே, உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயம் ஒரு அற்புதம் செய்வீர் என்று, நிச்சயம் ஆண்டவரே நாங்கள் கடந்து போகிற இந்த பாதையை நீர் அறிந்திருக்கிறீர். என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என்னைக்காவது ஒரு நாள் உம்முடைய நேரம் வரும் ஆண்டவரே. அதுவரையில பொறுமையோடு ஆண்டவரே நாங்கள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ராஜா. உன்னதமானவரே, உம்மை நம்பியுள்ளே, உம் தயவால் நான் அசைக்கப்படுவதில்லை. உன்னதமானவரே, உம்மை நம்பியுள்ளே, உம் தயவால் நான் அசைக்கப்படுவதில்லை. தீயோன் சூழ நினைத்தாலும், குழியில் தள்ள முயன்றாலும், என் நம்பிக்கைக்கு பாத்திரரே. பாதையெல்லாம் அடைத்தாலும், பாதையெல்லாம் அடைத்தாலும், நீல எதுவாயிருந்தாலும், என் நம்பிக்கைக்கு உரியவரே. நீர் என் நம்பிக்கை, உம்மை நம்புவேன். 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 உன்னதமானவரே, உன்னதமானவரே, உம்மை நம்பியுள்ளேன். உம் தயவால் நான் அசைக்கப்படுவதில்லை. உன்னதமானவரே, உம்மை நம்பியுள்ளேன். உம் தயவால் நான் அசைக்கப்படுவதில்லை. தீயோன் சூழ நினைத்தாலும், தீயோன் சூழ நினைத்தாலும், குழியில் தள்ள முயன்றாலும், என் நம்பிக்கைக்கு பாத்திரரே. பாதையெல்லாம் அடைத்தாலும், நிலை எதுவாயிருந்தாலும், என் நம்பிக்கை
என்னை விட்டு விலகாம நொடி கூட பிரியாமல் வேஷம் போடும் மனிதர்கள் துரோகம் செய்த போதிலும் என்னை விட்டு விலகாம நொடி கூட பிரியாமல் உண்மையான நம்பிக்கையானிலே தோல்வி சாதாரண தோல்வி அல்ல. 38 வருஷமும் ஒரு மனுஷன் தோல்வியை தழுவி இருப்பான். அவனுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைக்குள்ள போய் அநேக நாள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை தேடி வருகிற நேரம் ரொம்ப தூரம் இல்லை. அவருடைய வேலை வரப்போகிறது, சூழ்நிலை மாறப்போகிறது. உன்னை தூக்கி கொண்டு போகல, உன் வாழ்க்கையை மாத்த வந்திருக்க. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் பழைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் மாற்றி எழுந்து நட என்று சொல்ல போகிற சூழ்நிலை வரப்போகிறது. ஓ ஜீசஸ், ஓ சேதம் என்னை அழிக்காம, சேதம் என்னை அழிக்காம, எத்த கையில் சிக்காம நிழலில் வைத்தீரே, இமைக்காமல் காத்தீரே. சேதம் என்னை அழிக்காம, எத்த கையில் சிக்காமல் நிழலில் வைத்தீரே, இமைக்காமல் காத்தீரே. சேதம் என்னை அழிக்காம, எத்தன் கையில் சிக்காமல் நிழலில் வைத்தீரே, இமைக்காமல் காத்தீரே. சேதம் என்னை அழிக்காமல், எத்தன்
is there. அவர் இருக்கிறார். Is there for help us. Is there for work for us. நமக்காக வேலை செய்பவர் ஒருவர் உண்டு. அவர் வேலை வரும்போது, oh what a powerful word, எனக்காக செய்து முடிப்பார். It's our God. Want to say thank you for those who have joined us through this life. லைஃப்ல எனது அவருக்காக நன்றி. We know the Lord will bless you through this word. இந்த வார்த்தை கொண்டு கட்டாயம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். What a powerful word. When my time and my work come, என் நேரங்களில் காலங்களில் வேலை வரும்போது, I will rise up for you. உமக்காக நான் எழும்பி செய்வேன். Lord, I bless your people wherever they are. ஜனங்கள் எங்க இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். Lord, at the right time, at the right point, சரியான நேரத்தில் சரியான காலங்களில் என் தேவன் உன் வேலையை ஆரம்பிப்பாராக. In Jesus name we pray. இயேசு நாமத்தில். Amen. God bless you people. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. You see all through our other online ministry, மற்ற online ministry மூலமாக நம்ம தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருப்போம். Be blessed in Jesus name.